ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாக இருக்குது. அதை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 24/1/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினுடைய 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடக்குது. ஸோ இதில் எந்த மாதிரியான சேவைகள் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோகம் திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். இந்த அங்கீகார சான்று எதுக்குன்னா, அவங்க யார் பேர் நாமினியாக கொடுக்குறாங்களோ அவங்க பொருள் வாங்கிக்கலாம் ரேஷன் கடையில். அது மட்டும் இல்லாமல் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தேர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இப்போது நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க புதுசாக. ஆனால் இன்னும் அவங்க அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, பட் ரேஷன் கார்டு வந்திருக்காது அல்லது அப்ரூவே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போன மாதம் டிசம்பர் 16 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது ரேஷன் கார்டு எதுவுமே அப்ரூவ் பண்ணாமல் இருந்தது. பட் இதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கேஸ் இருக்குது, இல்லை அட்ரஸ் மாற்றிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அட்ரஸ் சேஞ்ச் ஆகலை, அல்லது நியாய விலை கடை குறியீடு எண் மாறலை அப்படின்னா நீங்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்கள் குறைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதுக்கான தீர்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.